ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 419. இதில் மதம் கொண்ட யானை எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் குஜராத்தில் சௌராஷ்டிரா சூரத் என்ற நகரம் இருக்கின்றது. இங்கு அரசன் கட்கபாகுவின் ராஜ்யம் நடைபெற்றது. அவன் சொர்க்கத்தின் அரசனான இந்திரனைப் போல் அங்கு வாழ்ந்து வந்தான். அவனிடம் அரிமர்த்தனம் என்ற பெயரில் ஒரு ஆண் யானை இருந்தது. அது சற்று மதம் பிடித்துவிட்டது. அதன் அகங்காரத்தால் அதன் முகத்தில் திரவம் சுரந்து கொண்டு இருக்கும். ஒரு நாள் மதம் அதிகமாகி கோபத்தால் தன்னை கட்டியிருந்த சங்கிலியை அறுத்து எறிந்து யானை கொட்டிலை சேதப்படுத்திவிட்டு தெருவில் அங்கும் இங்கும் ஓடி பொதுமக்களை துரத்த ஆரம்பித்து விட்டது. அனைவரும் முடிந்த அளவு வேகமாக ஓடி தங்களை காப்பாற்றி கொண்டார்கள். யானை பாகர்கள் உடனடியாக விஷயத்தை அரசன் இடம் தெரிவித்தார்கள். அரசன் உடனே தன் மகன் உடன் யானை இருந்த இடத்திற்கு விரைந்து வந்தான். அந்த அரசனுக்கு மதம் பிடித்த யானைகளை அடக்கும் கலை தெரியும். யானை பல மக்களை இடித்து தள்ளி இருப்பதையும் பிறர் தம்மை காத்து கொள்ள இங்கும் அங்கும் ஓடி அலைபாய்வதையும் அரசன் கண்டான். இந்த அவலக்காட்சியை அரசன் பார்த்து கொண்டு இருந்தபோது குளத்தில் ஸ்நானம் செய்துவிட்டு திரும்பி வந்து கொண்டு இருந்த ஒரு அந்தணரை கண்டான். அவர் மிக சாந்தமாக காணப்பட்டார். அவர் அமைதியாக ஸ்ரீமத் பகவத்கீதையின் 16ஆம் அத்தியாயத்தின் முதல் 3 பதங்களை பாராயணம் செய்து கொண்டு இருந்தார். அந்த ஸ்லோகங்கள் அபயம் என்ற வார்த்தையில் தொடங்கும். அபயம் என்றால் பயம் கிடையாது என பொருள். அந்த பிராமணர் யானையை நோக்கி செல்வதைக் கண்ட மக்கள் யானையின் அருகில் செல்ல வேண்டாம் என அவரிடம் கூற முயற்சித்தார்கள். ஆனால் பிராமணரோ எதையும் கவனிக்காமல் நேராக யானையின் முன் சென்று அதை தட்டித்தர தொடங்கினார். மதம் கொண்ட அந்த யானை பிராமணர் தன்னை அணுகுவதைக் கண்டு பேசாமல் நின்று தனது கோபம் முழுவதையும் விட்டுவிட்டு அமைதியாக அமர்ந்து விட்டது. யானையை அமைதிப்படுத்திய பின்பு சில நிமிடங்களில் அந்த பிராமணர் தன் வழியில் அமைதியாக நடக்கத் தொடங்கினார். நடந்த ஆச்சரியங்களை கண்ட அரசனும் குடிமக்களும் வியப்பு அடைந்தார்கள். அரசன் ஓடி சென்று உடனடியாக அந்த அந்தணரின் பாதங்களில் விழுந்து வணங்கினான். பின்பு அவரிடம் விசாரித்தான். இத்தகைய அமைதியையும் ஆற்றலையும் பெறுவதற்கு தாங்கள் செய்த தவம் மற்றும் வழிபாடுதான் என்ன? ஸ்ரீமத் பகவத்கீதையின் 16ஆம் அத்தியாயத்தில் இருந்து தினமும் சில பதங்களை நான் பாராயணம் செய்கின்றேன் என்றார் அவர். இப்பொழுது சிவபெருமான் கூறினார். அரசன் கட்கபாகு பிராமணரை அரண்மனைக்கு வரவேற்று அவருக்கு ஒரு 100 பொற்காசுகள் தானமளித்து ஸ்ரீமத் பகவத்கீதையின் 16ஆம் அத்தியாயம் பதங்களை தனக்கு கற்பிக்கும்படி வேண்டிக் கொண்டான். அவ்வாறே கற்றுக்கொண்டு தினமும் பாராயணம் செய்தான். இப்படியாக சில காலம் இவ்வாறு பாராயணம் செய்து கொண்டு இருந்த அரசன் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் பக்தரான அரசன் மதம் கொண்ட அந்த யானை அடைத்து வைக்கப்பட்டு இருந்த கொட்டிலை ஒரு நாள் காணச் சென்றான். அங்கு யானை பாகர்களிடம் யானையை விடுவிக்கும்படி அரசன் ஆணையிட்டான். குடிமக்கள் யானை மீண்டும் தங்களை தாக்கி துவம்சம் செய்யுமே என பயந்தார்கள். அரசன் யானையை நெருங்கி தட்டி கொடுத்தான். யானை உடனே அமைதியாக படுத்து கொண்டது. அரசன் அரண்மனைக்கு திரும்பிச் சென்று தன் மகனை அரசாட்சியில் அமரச் செய்துவிட்டு கானகம் சென்று விட்டான். காட்டில் தினமும்
ஸ்ரீமத் பகவத்கீதையின் 16ஆம் அத்தியாயத்தின் அந்த பதங்களை பாராயணம் செய்து பகவான் கிருஷ்ணரை வழிபட்டான். விரைவில் பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருப்பாதங்களை அடைந்து விட்டான். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 16ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்பவர் யாராயினும் அவர் மிக பெரும் பாவங்கள் புரிந்தவராயினும் கட்கபாகு அடைந்த இலக்கு ஆன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்பாத கமலங்களை நிச்சயம் அடைவார்கள். இப்பொழுது சிவபெருமான் கூறினார், ஓ எனது அன்பு பார்வதி, இப்போது ஸ்ரீமத் பகவத்கீதையின் 16ஆம் அத்தியாயத்தின் பெருமைகளை உனக்கு கூறியதை கவனமாக கேட்டாயா என்றார் அவர். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்